அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இப்போ நம்ம சென்னையில் அதிகமான வெயில் அடிக்குது. அந்த வெயிலுக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்புக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நீர்க்கடுப்பு, வவுத்த வலி, பல சூட்டு வலி எல்லாம் வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இப்படி 2 துண்டு தர்பூசணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு பாதி லெமனு, ஒரு லெமன் ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. நல்லா குளிர்ச்சிக்கு என்ன செய்கிறோம், சப்ஜாவதியை ஊற வச்சுக்கிறோம். நல்லாணி சர்பத்து வாங்கிச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பொடுசாக கட் பண்ணி நல்லா இதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா அடித்து பிணைஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐஸ் போட்டால் போடலாம். ஐஸ் போடாமல் இருந்தாலும் ஐஸுமே நம்மளுக்கு சூடுதான். ஐஸ் போடுறவங்க போட்டு நல்லா பிணைஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம எத்தனை பேர் வீட்டில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது. இப்போ நான் செய்கிறது ஒரு 2-3 பேருக்கு இந்த மாதிரி செய்யலாம். இது வேண்டாம், நல்லா ஜூஸ் போட்டு நல்லா குடிங்க. நான் உங்களுக்கு செய்முறை செஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த தர்பூசணியை நல்லா விதை இல்லாமல் எடுத்து நல்லா பொடுசாக கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம 100 இந்த கிளாஸில் 100 நல்லாணி சர்பத்து ஊற்றுறோம். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப செய்யணுன்னா கொஞ்சம் லைட்டாக சீனி இறக்கிக்கிறோங்க. நான் இப்போ எனக்கு இதுக்கு இது கரெக்டாகிக்கு. இந்த கீழே சப்ஜாவதியை ஊற போட்டு ஒரு 5 நிமிஷம்தான் செத்த நேரம் ஊறிடும். இந்த லெமனை எடுத்து நம்ம புளிச்சிக்கிற வேண்டியது. அதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவுக்கு இந்த கிளாஸ்லேயே ஊற்றி அந்த தண்ணி ஊற்றிட வேண்டியது. நல்லா கலக்கி இனிப்பு ரொம்ப தேவட்டது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுமா. இதே மாதிரி நீங்களும் வாட்டர் மிலான் செஞ்சு பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் எல்லோரும் ஹெல்த்தியான ட்ரிங்க் வாட்டர் இது நல்லா குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஆயிஷத்துமாவுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தர்பூசணி ஜூஸ்.